வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் அம்பல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் பேரானந்தம் கொள்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 54. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையெல்லாம் செய்து முடித்த பின் அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை விரித்து வானத்துக்கு நேராக முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று 2 நாளாம் 6:21 சொல்வதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மாபெரும் ஜெப வீரன் சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி அதன் பலிபீடங்களிலே முழங்கால் படியிட்டு பிரமண்டலங்கள் இருக்கிற தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிப்பது மட்டுமல்ல, இந்த தேவாலயத்தில் ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நீர் பதில் தாரும், அவருடைய பாவங்களை மன்னியும், அவர்களுக்கு சேமத்தை தாரும் என்று தன்னுடைய ஜெபத்தை மட்டுமல்ல, தேவாலயத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். நம்முடைய ஜெபங்களில் மற்றவர்களுக்கு நாம் ஜெபிப்பது உண்டு. ஆனால் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும் தேவன் கேட்டு அவர்களுக்கும் பலனளிக்க வேண்டும், அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் ஜெபிப்பதை இங்கே நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய வாழ்க்கையில தேவாலயத்தில் அவன் ஒரு ராஜா தான். ஆனாலும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம்? காரணங்களை சொல்லுகிறோம். ஆனால் ராஜாவாகிய சாலமோன் தேவ சமூகத்தில் தன் கைகளை வானத்திற்கு நேராய் விரித்து முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிற அனுபவம் கொண்டவனாயிருந்தான். அந்த ஜெபத்தில் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் அவ்விதமாய் ஜெபிக்கிறோமா? மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைபடட்டும். முழங்கால் படியிட்டு வானங்களுக்கு நேராய் கைகளை விரித்து நாம் ஜெபிப்போம். வானத்திலிருந்து ஒத்தாசை வரும். அன்பின் பரலோக பிதாவை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களையும் கேட்டு, எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு பதிலளித்து எங்களை சேமமாய் நடத்தும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.